சார் டீ ரெடி எடுத்துக்கோங்க. வணக்கண்ணே. வாண்ணே. டீ எவ்வளோ, காஃபி எவ்வளோ? டீ 10 ரூபா, காஃபி 12 ரூபா. அநியாயமாக இருக்குண்ணே. சரி டீ போடுங்க, சக்கரை தூக்கலாம். சக்கரை கூட போடணுண்ணா, 2 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும், பரவாயில்லையா? என்னண்ணே? என்ன வெளியூரா? ஆமாம். எப்போ நான் கண்டுபிடிச்ச? எந்த ஊர்? மதுரை. மதுரையில் எங்க? மதுரைக்கு பக்கம். அதான் கரெக்டாக சொல்லு. எங்க? அண்ணே மதுரைக்கு மிக அருகில வத்தலை கொண்டு. டேய் மதுரை எங்க இருக்கு? வத்தலை கொண்டு எங்கடா இருக்கு? உங்களை மாதிரி ஆளுங்கனால தாண்டா ரியல் எஸ்டேட்காரங்க அநியாயம் பண்றானுங்க. ஒன்று கேட்கல, டீயை கொடு. அண்ணா சரி டீ எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அப்படி போடு. அண்ணே இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி போறதா? இதுவா? நேரா போய் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போனா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வரும். இங்கிருந்து 7வது பில்டிங்கு, புரியுதா? போலீஸ் ஸ்டேஷனா? இப்போதான் அங்கேயும் தப்பிச்சு வரேன். போஸ்ட் ஆஃபீஸரா? நேரா போயிட்டு லெஃப்ட், அங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அப்படியே போனா அங்க இந்த இடம் வந்துடும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு லெஃப்ட். தேங்க்ஸ்ண்ணே. எனக்குனே வந்து வாக்கிறாங்க. அண்ணே 2 டீண்ணே. ஓகேண்ணே. பாருங்க இப்பவும் மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. என்னத்த சொல்றது? மாஸ்க் போறதுனால தான்ப்பா கொரோனாவே வருது. என்னென்ன சொல்ற? மாஸ்க்ல தான் கொரோனாவே தடவி விக்கிறாங்க. இது என்ன புது விஷயமா இருக்கு? அண்ணே எல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தெல்லாம் அச்சு விடாதீங்க. என்னங்கண்ணே டீ உனக்குன்னு ஸ்பெஷலா போட்டுக்கிறேன். கேட்கிறவன் கேனே இருந்தா பீ உருட்டு விட்டுவ போல. நீ தம்பி புரியாம எதுவும் பேசாத, கிளம்பு. சரி விட்டு விட்டு. இவ்வளவு பேசுறிய, கொரோனா எங்க வந்துச்சு தெரியுமா உனக்கு? சைனால. தப்புண்ணே, துபாயில இருந்து வந்துச்சு. இதுவே தெரியல இவனுக்கு. துபாயில இருந்து வந்துச்சா? யாரா நீங்க? 2 பேருமே தப்பு. பாஸ்போர்ட் விசா இல்லாம எப்படி வரும்? அட ஆமா இல்ல, அதை எவனாவது யோசிச்சிங்களா? அதுதான் புத்திசாலித்தனம். சூப்பர்ண்ணே. ஒருவேளை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டானுங்களா? ஏதோ ஊசி தட்டுப்பாடு சொல்றீங்க? நான் உண்மையாவே இருக்குண்ணே. அது 5 ரூபா ஊசி மெடிக்கல் ஷாப் போனா கிடைக்க போகுது. தட்டுப்பாடுன்னு ஏமாத்துறீங்க. இந்தியன் எக்கனாமியை தெரிஞ்சு வச்சிருக்கேனே. யாருண்ணே நீ? பார்த்து கத்துக்கடா, கத்துக்க. தம்பி எவ்வளோ ஆச்சு? 20 ரூபாண்ணே. 20? 2000 இருக்கு. சில்லற இருக்கா? பரவாயில்ல இருக்கு, கொடுங்க நான் தரேன். ஏய் மொத்த சில்லற என்கிட்ட கொடுத்து நீ என்ன பண்ணுவ? அதனால என்ன பண்ற, நாளைக்கு வாங்கிக்க. வரட்டுமா? ஏற்கனவே 2000 தரணும்ண்ணா. இதுவே பொழப்ப வச்சிருக்கானுங்க. சை அண்ணா. என்னடா? 2 டீ. டீ வேணுமா? ஏண்டா ஸ்கூலை கட்டச்சிட்டு வந்திருக்கீங்க, வீட்டில் மாட்டினா என்ன ஆகும்னு தெரியும்ல. நாங்க மாட்டினா நீ அதான் மாட்டுவ. நான் ஏன்டா மாட்டுவேன்? நீ தான் சிகரெட் சப்ளை பண்றேன்னு சொல்லுவேன். நீ தான் கஞ்சா விற்கிறேன்னு சொல்லுவோம். கஞ்சாவா? குட்கா விற்கிறேன்னு சொல்லுவோம். குட்காவா? நீ தான் குழந்தைங்களை கடத்துறான்னு சொல்லுவோம். இப்போ என்ன வேணும்? 2 டீ தானே வேணும், எடுத்துட்டு வரேன்டா. சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. சரியான விஷமா இருக்காங்களே. அண்ணா சொல்லுப்பா. உங்க ஃபோன் மட்டும் தரீங்களா? எதுக்கு? வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம். வீட்லயா? ஆமாண்ணே. தா தம்பிங்களா, டீ இந்தா. எங்க இருக்க? ஏய் என்னடா ரொம்ப நேரமா குசு குசு பேசிட்டு இருக்கா? அந்த அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பக்கத்து தெருவுல ஆறுமுக அங்கிள் ஒருத்தர் இருப்பார்ல. ஆறுமுகமா? அதான் நம்ம எஸ்ஐ. ஆமா, அவரு டெரர் பீஸ் ஆச்சேடா. அதேதான். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா, அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு என்ன இவன்கிட்ட வந்து பேசுறா? யோ லூசாயா நீ? அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. அதுக்கு என்ன என் போன்ல பேசிட்டு இருக்காங்க? அவன் போன்ல பேசினா மாட்டிக்க மாட்டான், அதான் உன் போன்ல பேசுறான். டேய் ஃபர்ஸ்ட் போனை குடுறா. ஏய் என்ன ரொம்ப கத்துற? இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அங்கிள் கிட்ட போயிட்டு நீ தான் அந்த பொண்ணை உஷார் பண்றதுக்கு ஐடியா குத்தன்னு சொல்லுவோம். டீ சூப்பரா இருக்கு.
அடப்பாவீங்களா? மச்சான் என்ன ஆர்டர் பண்ணிக்கிறா? டீ மட்டும். லூசு பையன். அண்ணே 2 டீ 2 காபி. ஓகே தலைவா. ஏய் இருக்கதே 3 பேரு, அதான் 2 டீ 2 காஃபி. டேய் நானே ஒரு காபி குடிப்பேன், உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணே 2 டீ மட்டும் போடுங்கண்ணே. 2 டீ ஒரு காஃபி மட்டும் போடுங்கண்ணே. அண்ணே அதுல ஒரு டீ பாத்தீங்கன்னா சுகர் கம்மியா போடுங்க. ஏய் யாருக்கு சக்கரை கம்மியா? உனக்கு தான். எனக்கு எதுக்குடா கம்மியா? ஆமா நீ சுகர் பேஷண்ட் தானே? போடா பைத்தியம். அண்ணே எனக்கு சுகர்லாம் இல்ல, நீங்க சுகர் போட்டே கொண்டு வாங்க. சரி பாப்பா. என்னங்க அப்புறம் என்ன சம்சாரம் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்கான்னு சொல்லலாம். என்னண்ணா இப்படி டீ போட்டுருக்க? தேங்க்ஸ்பா. அண்ணே இந்த மாதிரி ஒரு டீயை நான் பிரியாணி கடையில கூட குடிச்சது இல்லண்ணே. கேஎஃப்சில கூட இப்படி ஒரு டீயை நான் குடிச்சதே இல்லண்ணே. அண்ணே இது ஃபர்ஸ்ட் டீயே இல்லண்ணே. ஹாய். இல்லண்ணே இது வந்து அமிர்தம். அப்படி இருக்கு. சரி போதும், ரொம்ப பண்ணாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் சக்கரை போட்டனானே தெரியல. கொடுங்க. ஆட கொடுப்பா. இல்லண்ணே. சாரிண்ணே. அண்ணா ஸ்வேதா இவன் பாத்தியா, இவன் பர்த்டே ட்ரீட் வந்து ஒரு டீ கடையிலே முஸ்டான். போடா கஞ்ச பிஸ்னாரி. அவனாச்சும் ஒரு டீ வாங்கி கொடுத்தான், நீ அது கூட வாங்கி தரல. டீ வந்துச்சு அண்ணே வாங்க. இப்ப குடிச்சு பாருங்கப்பா. ஓகே அண்ணே இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேண்ணே. இது பர்த்டேவா? ஆமாண்ணே. சொல்லவே இல்ல. ஹாப்பி பர்த்டேப்பா. ஆமா சொன்னா மட்டும் ட்ரீட்டா கொடுக்க போறீங்க. வாங்கண்ணே. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? என்னண்ணே ஃபீலிங்கா? சரி இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு டீ ஃப்ரீப்பா. தேங்க்ஸ்ண்ணே. ஏய் அண்ணனுக்கு ஒரு ரூபா போடுறா. டேய் தம்பி, இதே காரணமா வச்சு டெய்லி இங்க வந்துடாதீங்கடா. கரெக்டா கண்டுபிடிச்சான். ஐயோ அப்படிலாம் வந்துட மாட்டேன். ஆமா தண்டாபாணி அண்ணே அத வந்துட்டேன். ஏய் தள்ளு 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 தள்ளு. ஏய் தள்ளு வர. ஏய் டவுன் தள்ளு. உட்காருங்க உட்காருங்க. ஐயா என்னடா? ஒரு நிமிஷம். ஏய் வாடா. சீக்கிரம் வாடா. 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 என்னடா பண்ற? ஐயா யாரு தெரியுங்களா? தெரியாது. டேய் நம்ம ஏரியா கவுன்சிலரியா, என்ன அப்படி பேசுற? ஓ அப்படியா? இவ்வளவு நேரம் கார்ல தான் பாத்துருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன், அதான் தெரியலண்ணே. டேய் கடையில என்ன ஸ்பெஷல் அதை போட சொல்றா? டீ இருக்கு, காஃபி இருக்கு, பூஸ்ட் இருக்கு, ஹார்லிக்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுருவோமா? ஏன் அண்ணனுக்கு வயிற்றுனால புடுங்கவா? ஏற்கனவே லூஸ் மோசன் நிக்காம போது டீயா போடுறா போடா. அவன் கேட்டான உடனே மன்னிச்சிருங்க. டேய் சீக்கிரத்தோடா வாடா. குடு இந்தாங்கய்யா. தம்பி நம்ம ஏரியால ரோடு இருக்கிறதுக்கு காரணமே அண்ணன் தான். எது இந்த ரோடா? தம்பி சூப்பரா இருந்ததுடா. நான் வரட்டா? ஏதாவது வேணா ஆபீஸ்க்கு வா. யோ காசியா? தம்பி அண்ணன் உங்க கடைக்கு டீ குடிக்க வந்ததுக்கு அந்த 7 மலை இறங்குனது சமண்டா. யோ காசியா? தரமாட்டமா ஓசிட்டிக்கு உள்ள வந்தாவா? டெய்லி நிறைய பேர் கடைக்கு வராங்க. எல்லாரும் டீ நல்லா இருக்குன்னு சொல்றது அவங்களோட தேவைக்கு தாங்க இருக்கு. நானும் 5 வருஷமா இந்த டீ கடை வச்சிருக்கேன். யாரும் மனசார என் டீ நல்லா இருக்குன்னு சொன்னதே இல்லை. சின்ன பசங்க, காலேஜ் பசங்க, வயசானவங்க, வேலைக்கு போறவங்க, இப்படி எல்லாரையும் நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனால் எங்களை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ டீ கடைக்காரன் தானே, இவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கும் மனசு இருக்குது.